Usha, Usha, இதுதான் ஒவ்வொரு நாளும் இதுதான் எப்போதும் சமையல் என்ன என்றாலே உஷாதான் வேண்டும். Usha, உற்சாகம் Usha, Usha, சந்தோஷம் Usha, Usha sunflower oil. Usha sunflower oil, உற்சாகம் ஒவ்வொரு நாளும். Usha. Hi viewers, that's Andyயோட மம்மி. I'm very happy பாலிமர் சேனல் வந்து என் குட்டிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஹிட் உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க வச்சதுக்கு really thank you so much. And இப்போ சாண்டி வந்து இந்த ஷார்ட் ஹிட் பண்ண போறான். இந்த ஷார்ட் ஹிட்டுக்கு வந்து அவனே ஒரு நேம் வச்சிருக்கான். அவனே சொல்லுவான் என்ன நேம்னு. என் டிஷ் பேரு டிகே ஷார்ட் ஹிட். இது வந்து ரொம்ப ஈஸி. எப்படி பண்றதுன்னு நான் காமிக்கிறேன். இது ஏன் வந்து டிகே ஷார்ட் ஹிட்னு நேம் வச்சிருக்க சந்தீப்? டீக்கு டொமேட்டோ, கேக்கு கிவி, அதனால நான் வந்து டிகே ஷார்ட் ஹிட்னு வச்சிருக்கேன். இப்போ நம்மளுக்கு வேண்டிய பொருள்கள் வந்து டொமேட்டோ, கிவி, சில்லிஸ் ஹாஃபாக கட் பண்ணி, பொரி, உப்பு, கொரியாண்டர், கொத்தமல்லி, செரிஸ் அண்ட் லைம் ஜூஸ். இப்போ வந்து செய்யலாமா? இது என்னது? இது எனக்கு ஹாரி பாட்டர் பிடிக்கும், அதனால நான் இந்த பிளேட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓ வெரி குட். இப்போ நான் வந்து டொமேட்டோஸை இந்த பிளேட்டில் வைக்க போகிறேன். இது வச்சதுக்கப்புறம் இந்த கிவியை நான் திருப்பி வைக்க போகிறேன். இது வச்சதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் ஒரு ஹாஃப் சில்லிஸ் வச்சிருந்தேன். நான் ஹெல்ப் பண்ணவா? இப்போ இதுக்கு மேலே கொஞ்சோண்டு உப்பு போடும். இதுக்கு மேலே கொரியாண்டர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோ. இதுக்கு மேலே ஒரு டிராப் லைம் மட்டும். நீங்க ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே இந்த ஷார்ட் ஹிட் சாப்பிட்டீங்கல்ல, அதை பத்தி சொல்லுங்க. ஸ்கூல்ல இருந்து வந்தால் எப்பவுமே எங்கள் அம்மா வந்து இது டொமேட்டோ கிவியோட செஞ்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வேற இந்த சாலடு எல்லாமே எனக்கு செஞ்சு வைப்பாங்க. ஆக்சுவலா காலையில போறப்பே வந்து என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ அதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுட்டா அவனுக்கு வேண்டிய மாதிரி அவனே வந்து செஞ்சுப்பான். இப்போ இதுக்கு மேலே நிறைய நல்லா பொரி போடணும். நான் வச்சுக்கிறேன். நீ வந்து பேசுறீ.
அதுக்கப்புறம் இந்த செரியை வந்து இப்படி இங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கும், இங்கெல்லாம் வச்சிடணும். ஏன்னா இந்த டிஷ்ஷு ரொம்ப காரமாக இருக்கும்போது நம்ம ஒரு வாய் செரி சாப்பிட்டுட்டு அது சரியாக போயிடும். அவ்வளோதான், டிஷ்ஷு ரெடி. ஓகே, இப்போ ரெடி பண்ணிட்டேன். இப்போ ரெடியான டிஷ்ஷை என்ன பண்ண போற? உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தர போகிறேன். தேங்க்யூ. நீ ஒன்று, நான் ஒன்று சாப்பிட போகிறோம். சாப்பிடலாமா? சூப்பரா பண்ணிட்டு சந்தீப். சோ இப்போ உனக்கு காரமா இருக்கா? இல்லை. ஓகே, இது கூட எதுக்கு டொமேட்டோ அண்ட் கிவி காம்பினேஷன் வச்சிருக்க? ஏன்னா டொமேட்டோவும் கிவியும் கொஞ்சம் ஒரே மாதிரி ஷேப்பு டேஸ்ட் எல்லாம் இருக்கும், அதனால நான் இதுவும் கிவியும் வச்சிட்டேன். ஓகே, ஸோ இப்போ சாண்டி வந்து நான் சொல்லி கொடுத்த மாதிரி பிளஸ் அவனோட அடிஷன்ஸ் எல்லாமே பண்ணி டொமேட்டோ கிவி ஷார்ட்டி சூப்பரா செஞ்சுட்டான். எனக்கு அஸ் அ மதரா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. இதுதான் ஒவ்வொரு நாளும், இதுதான் எப்போதும். சமையல் என்ன என்றாலே உஷாதான் வேண்டும். உஷா உற்சாகம் உஷா, உஷா சந்தோஷம் உஷா, உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில், உற்சாகம் ஒவ்வொரு நாளும். உஷா. என்ன குட்டீஸ், நம்ம விஐபி சமையல்ல நம்ம லக்ஷனா செஞ்ச மசாலா ஸ்பெகட்டி சூப்பரா வந்திருக்கும். இப்ப நமக்காக மறுபடியும் லக்ஷனா காத்துட்டு இருக்காங்க ஐஸ் கோலா செய்யறதுக்காக. நீங்க எங்கேயுமே போக வேணாம், டிவி முன்னாடியே இருங்க, ஐஸ் கோலா செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி, இந்த ஐஸ் கோலா செய்யறதுக்கு என்னென்ன தேவைமா? நம்ம சீசனல் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃப்ரூட்ஸ் வந்து வாட்டர்மெலன், ஆப்பிள், பிளாக் கிரேப்ஸ், கிரீன் கிரேப்ஸ், அப்புறம் கிவி, இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஐஸ் கியூப்ஸும் சுகர், அவ்வளோதான். ரொம்ப சீக்கிரம் பண்ணலாம் இல்லையா? சரி, எப்படி பண்ண போறீங்க? இப்ப நீங்க எந்த ஃப்ரூட் வச்சு நீங்க பண்ண போறீங்க? வாட்டர்மெலன். வாட்டர்மெலன். ஓகே, எப்படி பண்ண போறீங்க? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து மிக்சியில் வாட்டர்மெலன் போட்டு அதுக்கப்புறம் ஐஸ் கியூப்ஸ், சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடணும். ஓகேம்மா, இப்போ வந்து நீங்க வந்து மிக்ஸி போட போறீங்க இல்லையா? மிக்ஸியில போட்டு அடிக்க போறீங்க. சரி, என்னென்ன மிக்ஸியில போடலாம்? ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர்மெலன். வாட்டர்மெலன். ஓகே, குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐஸ் கோலாவை வந்து லக்ஷ்மணா பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன குட்டீஸ் பாத்துட்டு இருக்கீங்களா? அடுத்தது சுகர் ஆட் பண்றீங்க. சுகர் எவ்வளவு ஆட் பண்ணணும்? ஏதாவது அளவு இருக்கா? நம்மளுக்கு அந்தந்த ஃப்ரூட் இது வந்து கொஞ்சம் வாட்டரியா இருக்கும், அதனால இது கொஞ்சம் கம்மியா, மீதி எல்லாத்துக்கும் கொஞ்சம் சேர்த்து போடலாம். ஓ, அதாவது வந்து இது வாட்டர்மெலன் வந்து ஏற்கனவே ஸ்வீட்டா இருக்கும், சோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சுகர் ஆட் பண்ணணும் இல்லையா? இந்த திராட்சையில கூட இது பண்ணலாம், கிரேப்ஸ்ல, கிரேப்ஸ்லயும் பண்ணலாம். அடுத்தது ஐஸ் கியூப்ஸ். குட்டீஸ் சமைக்கிறத பார்த்தா நமக்கே ஆசையா இருக்கு. எவ்வளவு அழகா ஒவ்வொன்றும் ப்ரிப்பேர் பண்றாங்க பாருங்களேன். லக்ஷனா வந்து ரொம்ப பொறுமையா ஒவ்வொன்னா அப்படியே எடுத்து, அப்பா ரொம்ப அழகா இருக்கு லக்ஷனா. இப்ப இதை என்ன பண்ணலாம்? இப்ப வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு மிக்ஸி. வெயிட் பண்ணுங்க. எப்பயும் மிக்ஸி போட்டு முடிச்சு ஒரு செகண்ட் விட்டுட்டு தான் ரிமூவ் பண்ணணும். ஓகே, இப்போ வாட்டர்மெலன் நல்லா
இது என்ன பண்ண போறீங்க? இப்போ வந்து இதை ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஆண்டி நீங்க அப்படியே ஊற்றணும். ஐஸ் கோலாவுக்கு தேவையான வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி இல்லையா? இது வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து இது ஸ்லோவா ஸ்ட்ரெயின் பண்ணோம். இப்போ இதை ஸ்லோவா ஸ்ட்ரெயின் பண்ணோம். ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அந்த ஜூஸ் மட்டும் அடியில் விழுது இல்லையா? இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். நீங்க தர்பூசணி தான், அதாவது இந்த வாட்டர்மெலன் தான் தேவைன்னு இல்ல, சீசனபிள் ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் நீங்க போடலாம். ஈவினிங் வந்துட்டு நீங்க மம்மி கிட்ட கேட்கவே வேண்டாம் இல்லையா? நீங்க மம்மி கிட்ட எதுவுமே கேட்க மாட்டீங்களா? இல்ல கேட்டுட்டு பண்ணேன். கேட்டு சாப்பிடுங்க. சரி, இது எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க? இது வந்து நான் ஐபேட்ல விளையாடிட்டு இருக்கும் போது அதுல இருந்து கத்துக்கிட்டேன். ஓ, ஐபேட்ல விளையாடிட்டு இருக்காங்களா? அதுல இருந்து கத்துக்கிட்டாங்களா? ஐபேட் வந்து எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது பாத்தீங்களா? நல்ல விஷயங்களுக்கு வந்து ஐபேட் யூஸ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஸ்கூல்ல நீங்க ஃபேமஸா? அப்படி இல்ல. செஸ்ங்கிறப்ப நீங்க வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா ஸ்கூல்ல? செஸ்ஸுக்கு யார் மாஸ்டர் உங்களுக்கு? பழனியப்பன் சார். ஓகே, இது வரைக்கும் காம்படிஷன்ஸ் எல்லாம் போயிருக்கீங்களா? பிரைஸ் வின் பண்ணிருக்கீங்களா? ஸ்டேட் லெவல் வரைக்கும் போயிருக்கீங்களா? நீங்க அதை சொல்லணுமே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பாத்துட்டு இருக்காங்க. இவங்க சமையல்ல மட்டும் இல்ல, செஸ்லயும் வந்து ரொம்ப கியூட் போல இருக்கு இல்லையா? ஃபுல்லா ஸ்ட்ரெயின் பண்ணு. இப்போ வந்து இது வந்து நம்ம என்ன மோல்ல வேணா ஊத்தி அது நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஐஸ் கோலா ரெடி ஆயிடும். ஓ, நம்ம கிட்ட இருக்க மோல்ல வந்து இத சர்வ் பண்ணனும். ஓகே, இப்போ நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து நான் மோல்டுக்குள்ள ஊத்திட்டு இருக்கேன். மோல்டுக்குள்ள ஊத்துறீங்க. குட்டீஸ் வந்து ரொம்ப கியூட்டா இருக்கிற மாதிரி இந்த ஐஸ் மோல்ட்ல பண்ணி நாமளா இருந்தா டக்குன்னு ஜூஸா பண்ணி அப்படியே குடிச்சிருவோம். பட் இவங்க பாருங்க கிரியேட்டிவிட்டியா. ஓகே, இந்த மாதிரி இருக்க மோல்ட்ல பண்ணி இத வந்து எதுலமா வைக்கணும்? இது வந்து இங்க ஸ்டாண்ட் வைக்கணும். ஓகே, பாருங்க அழகா வந்து இந்த மாதிரி மோல்ட்ஸ் வந்து கடையில விக்குது. நீங்க வாங்கி இந்த ஐஸ் கோலா செஞ்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணி உங்க வீட்டுல இருக்க குட்டி தம்பிக்கு குட்டி தங்கச்சிக்கு யாருக்கு வேணா கொடுங்க. உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டு கிடைக்கும் இல்லையா லட்சணா? ஓகே, குட்டி தம்பிக்கு அதை கொடுப்பாக்கலாம். ஆஹா, நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஓகே, என்ன குட்டீஸ் பாத்துட்டு இருக்கீங்களா? நீங்களும் இந்த மாதிரி ஐஸ் கோலா பண்ணி உங்களுடைய குட்டி தம்பிக்கோ குட்டி தங்கச்சிக்கோ யாருக்கு வேணா தாங்க. உண்மையில நல்லா இருக்கும். பாருங்க எப்படி பாருந்துச்சு ஐஸ் கோலா. லட்சணா சூப்பரா வந்து ஐஸ் கோலா செஞ்சு காமிச்சிங்க. மறுபடியும் இப்ப வந்து குட்டீஸ் எல்லாம் நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க இல்லையா? டவுட் கொஞ்சம் வரும் இல்லையா? அதுக்காக நீங்க எப்படி செஞ்சீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர்மெலனை எடுத்து மிக்சிக்குள்ள போட்டு அதுக்கப்புறம் ஐஸ் கியூப்ஸ் சுகர் போட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன மோல்ல தேவையோ அதுல கொஞ்சமா ஊத்திட்டு அது ரெஃப்ரிஜரேட் பண்ணும். ஓகே, வெரி குட். நீங்க ரொம்ப நல்லா பாடுவீங்கன்னு வந்து உங்க மம்மி சொல்லிட்டே இருந்தாங்க. நாங்க வந்தப்ப வந்து என் பொண்ணு ரொம்ப நல்லா பாடுவாங்க, ஸ்வீட் வாய்ஸ் அப்படின்னாங்க. அந்த ஸ்வீட் வாய்ஸ வந்து நாங்க கேட்கலாமா? ஒரு பாட்டு பாட. சின்ன சின்ன முருகனுக்கு என்ன வேண்டும், தேனும் தினை மாவும் உண்ண வேண்டும். வண்ணவாடி வேலனுக்கு என்ன வேண்டும், வெள்ளி வாடி வேலுடன் மயிலும் வேண்டும். முருகா 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 முருகா, பழனி மலை மீது இருப்பவனாம், பக்தர் குறைகளை தீர்ப்பவனாம். பாலமுருகன் கந்தனவன், பாவிகளை ரட்சிக்கும் வேலனவன். முருகா 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 முருகா. சூப்பர் சூப்பர் சூப்பர். லட்சணா, நீ வந்து சமையல மட்டும் இல்ல பாட்லயும் எக்ஸ்பர்ட்டா இருக்க. தம்பி, நீ என்ன மந்திரம் சொல்ல போறியா? மந்திரம் சொல்லு. மந்திரம் சொல்லு, அழகா மந்திரம் சொல்லு. தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ஓகே, வெரி குட்.
சரிங்களா? இவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து இவங்களை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நமக்கு தெரியுதுங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க மந்திரம் சொல்றாங்க, இவங்க சமையல் பண்றாங்க, சமையல் மட்டும் இல்ல பாட்டுல கலக்குறாங்க, செஸ்ல கலக்குறாங்க. அப்பா இவங்க வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு சிட்டிசனா இவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, உஷா உஷா இதுதான் ஒவ்வொரு நாளும் இதுதான் எப்போதும் சமையல் என்ன என்றாலே உஷாதான் வேண்டும். உஷா உற்சாகம் உஷா உஷா சந்தோஷம் உஷா உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில் உற்சாகம் ஒவ்வொரு நாளும். உஷா. வெல்கம் பேக் வியூவர்ஸ். பாத்தீங்கன்னா நம்ம விஐபி சமையல்ல வந்து குட்டீஸ் கலக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க அடுத்தது என்ன செய்ய போற சாண்டி? வெஜ் சாலட். வெஜ் சாலட். ஓகே, இதுக்கு என்னென்ன தேவை, எப்படி பண்ண போறீங்க? ஸ்ப்ரவுட்ஸ் தேவை, குக்கும்பர், லைம் ஜூஸ், உப்பு, கொரியாண்டர், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தேங்காய் துருவல். ஓகே, இதை எப்படி நீங்க மிக்ஸ் பண்ண போறீங்க? எல்லாமே இந்த குக்கும்பர் எல்லாமே எடுத்து இதுக்குள்ள போடணும். ஓகே, குக்கும்பர் போட்டாச்சு. அடுத்தது இது முளை கட்டிய பயிறு. என்ன குட்டீஸ் பாத்துட்டு இருக்கீங்களா? சாண்டி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்துட்டு இருக்கீங்களா? நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல பண்ணணும். சாலட், வெஜ் சாலட். கொரியண்டர் லீவ்ஸ் போட்டீங்க, மிளகாய் அப்படியே போடுறீங்க, பரவாயில்லையா? பரவாயில்ல. உப்பு போட்டீங்க. அடுத்தது லைம் ஜூஸ். அப்புறம் இது வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணணும் இல்லையா? நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு எதுலப்பா இன்ட்ரெஸ்ட்? எனக்கு ஷட்டில்ல தான் இன்ட்ரெஸ்ட். ஓகே, கியூப்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி உங்க மம்மி சொன்னாங்க. ஆமா. உனக்கு உங்க அப்பா பிடிக்குமா? ரெண்டு பேருமே பிடிக்குமா? ஓகே, இதெல்லாம் யார் உனக்கு சொல்லி தந்தாங்க? நானாவே திங்க் பண்ணி எங்க அம்மா கிட்ட கேட்டேன் இதை செய்யலாமான்னு. அம்மா வந்து அதோட கொஞ்சோண்டு ஏதாவது ஆட் பண்ணி எனக்கு இதை செய்ய சொல்லுவாங்க. ஓ அப்படியா? இப்போ ஃபியூச்சர்ல உனக்கு என்ன ஆகணும்னு உனக்கு விருப்பம்? நான் ஒரு பைலட்டா. ஓ பைலட், வெரி குட். நல்ல பெரிய அச்சீவர் வச்சிருக்காரு. கண்டிப்பா நீ பைலட் ஆகுவ. நாங்கெல்லாம் வந்து உன்னை இங்க பூமி அப்படியே கீழ இருந்து உன்னை அனாது பாத்துட்டு இருக்கோம். ஆல் தி பெஸ்ட். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சா? இது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் இதுல மாத்தணும். இது வந்து ஒரு எனர்ஜி ஃபுட், உனக்கு தெரியுமா? எப்படி எனர்ஜி ஃபுட் இது? ஏன்னா இதுல தேங்காய் இருக்கு, குக்கும்பர் இருக்கு, ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம டெக்கரேஷனுக்கு செரியும் வைக்க போறோம். இதுல வந்து ஸ்ப்ரவுட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஸ்ப்ரவுட்ஸ் வந்து முளை கட்டி இருக்கு பாத்தியா? அதுதான் வந்து ஃபுல் எனர்ஜி. வெஜ் சாலட் வந்து சமைக்காம ஃபுல் எனர்ஜெட்டிக் வெஜ் சாலட் இல்லையா? ஆமா. அது சர்வ் பண்றீங்க. இதுல வந்து கொஞ்சோண்டு செரி போடலன்னா இது காரமா இருக்கிறதுனால. ஓ, குட்டீஸ் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே அந்த செரி பழத்தை வந்து விரும்பி சேர்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரெடியா? ரெடி. பாருங்க, சாண்டி வந்து அழகா ஒரு வெஜ் சாலட் பண்ணிருக்காரு. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியவங்க கண்ணா பின்னான்னு பண்ணுவோம், கண்ணா பின்னான்னு சர்வ் பண்ணுவோம். பட் இவர் பாத்தீங்கன்னா சும்மா ஒரு நிமிஷத்துல வந்து எளிமையா ஒரு வெஜ் சாலட் பண்ணிட்டு அதை அழகு வேற பண்ணிருக்காரு. சரி, இது யாரு கூப்பிடலாம் நம்ம சாப்பிடறதுக்கு? ஓ, இது நானே தான் சாப்பிடணுமா? முடிவே பண்ணிட்டீங்களா? சாப்பிடலாமா? ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோ. ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த லைம் ஜூஸ் வித் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ஒரு ஈவினிங் டைம்ல வந்து குழந்தைங்க தானா தயாரிச்சுக்கிறதுக்கு மம்மி வந்து இதெல்லாம் தயார் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பாட்டு அவங்க கப்ல போட்டு சாப்பிட்டு உங்களை தொந்தரவே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குமா இது? என்ன நேயர்களே, அருமையான அந்த குட்டீஸ் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? நம்ம உஷாவில் வழங்கிய கிச்சன் விஐபில
நிறைய கிச்சன் குட்டீஸ் விஐபிக்ல பார்த்து சின்ன சின்ன ரெசிபினாலும் சூப்பரான ஐட்டங்களை வந்து அவங்க செஞ்சு காமிச்சாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து நீங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஈவினிங் டைம்ல நம்ம நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க. ஈவினிங் டைம்ல நீங்க வந்து இதை செஞ்சு அசத்துங்க, நீங்களும் சாப்பிடுங்க, வீட்டுல இருக்கவங்களுக்கும் கொடுங்க. உஷா உஷா இதுதான் ஒவ்வொரு நாளும் இதுதான் எப்போதும் சமையல் என்ன என்றாலே உஷாதான் வேண்டும். உஷா உற்சாகம் உஷா உஷா சந்தோஷம் உஷா உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில் உற்சாகம் ஒவ்வொரு நாளும். உஷா. இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒரு குட்டி விஐபி நமக்காகவே ரெசிபி செய்ய காத்துட்டு இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஹாய். ஹாய். உன்னுடைய பேர் என்ன? உன்னுடைய அம்மா அப்பா யாரு? உன்னோட செல்ஃப் இன்ட்ரோ கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம். என் பேர் அம்ரிதா. நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சென்ட்ரல் பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறேன். எங்கள் அம்மா பேர் காயத்ரி. அப்பா பேர் ராம்குமார். சரி, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். அப்பா வந்து டெக்ஸ்டைல் பிசினஸ். இப்ப நீ நம்ம குட்டீஸ்லாம் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ சொல்லு, என்ன செய்ய போறமா? ஓரியோ மில்க் ஷேக். ஓரியோ மில்க் ஷேக். ஓகே, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை? ஓரியோ பிஸ்கெட், 2 cups of milk, ஓகே, 2 cups of ice cream. சரி, அவ்வளவுதான். சாக்லேட் ஐஸ்கிரீம் என்ன வேணும்? ஐஸ்கிரீம் வந்து வெனிலா ஃப்ளேவர், அதுக்கப்புறம் சாக்லேட் சாஸ். ஓ, வெனிலா ஃப்ளேவர் அப்புறம் சாக்லேட் சாஸ். ஓகே, இப்போ நம்ம பண்ணலாமா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் வந்து 2 cup of milk ஊத்திடணும். மில்க் 2 cups of milk. அதுக்கப்புறம் 2 cups of ice cream போட்டுறணும். ஐஸ்கிரீம் வந்து 2 spoons, டேபிள் ஸ்பூன்ஸ். 2 cups of vanilla ice cream. ஓகே, குட்டீஸ்லாம் வந்து குட்டீஸ்க்கு என்னென்ன பொருள் பிடிக்குமோ அது மட்டும் தான் இவங்க போடுறாங்க. 2 cups of ice cream, vanilla ice cream. அதுக்கப்புறம் ஓரியோ பிஸ்கெட் வந்து உடைச்சு போடணும். ஓரியோ பிஸ்கட்டை வந்து 2 உடைச்சு. ஓகே, 2 parts உடைச்சு போடணும். எத்தனை ஓரியோ பிஸ்கட்ஸ் போடணும்? 5. 2 cups of vanilla ice cream, 2 cups of milk and 5 ஓரியோ பிஸ்கட்ஸ். இது ஓரியோ பிஸ்கட்ல மட்டும் தான் பண்ணுமா? அதனால ஓரியோ மில்க் ஷேக்கா? ஓகே, இப்போ அடுத்தது வந்து மிக்ஸி. இது எதுக்கு வச்சிருக்கீங்கம்மா? அதுக்கப்புறம் இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணி. இது என்னது? 2 ஹெர்ஷீஸ் சாக்லேட் சாஸ். ஓகே, 2 tablespoon இல்லையா? சாக்லேட் சாஸ். ஓகே, அதுக்கப்புறம் இது பண்ணணும். இங்கே ஓகேவா? ரெடி ஆயிடுச்சா? மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சாக்லேட் சாஸ் எடுத்து இதில் சர்வ் பண்ண போறீங்களா? கிளாஸ்ல சர்வ் டெக்கரேட் பண்ணணும். டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மில்க் ஷேக் வந்து அப்படியே சர்வ் பண்ணக்கூடாது, அதை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்ததான் மில்க் ஷேக் எடுத்து இதில் ஊற்றணும். ஓகே, அப்புறம் வந்து இதை வச்சு
டெக்கரேட்டிவ் இருக்கு இல்லையா? ஸ்பெஷலி வந்து இந்த சாக்லேட் ஸ்பாஞ்ச் தான் வந்து ரொம்ப முக்கியமான பொருள் இல்லையா? அதுக்கப்புறம் ஓரியோ பிஸ்கெட் கிரம்ஸ் எடுத்து கிரம்ஸ் ஏற்கனவே பண்ணி இது பண்ணிருக்கீங்க இல்லையா? ஓரியோ பிஸ்கட். ஓகே, சூப்பர், ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓரியோ மில்க் ஷேக் வந்து ரெடியா இருக்கு. அது அவங்க பாருங்க எவ்வளவு அழகா வந்து டெக்கரேட் பண்ணிருக்காங்க. அதாவது குழந்தைங்க வந்து சமைக்கிறதே வந்து ஒரு பெரிய கலை. அத வந்து இவங்க வந்து அதுலயும் டெக்கரேட் பண்ணி கொடுக்கறத பாருங்க எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. ஓரியோ மில்க் ஷேக் ரெடி. சரி, ஓரியோ மில்க் ஷேக் வந்து ரெடியா இருக்கு. இப்போ இது யாரு கூப்பிடலாம் நம்ம டேஸ்ட் பண்றதுக்கு? என் ஃப்ரெண்டு. ஓகே, உனக்காக உன் ஃப்ரெண்டா சப்போர்ட் இல்ல, ஃப்ரெண்ட கூப்பிடலாமா? வாமா. ஹாய், உன் பேர் என்ன? தாத்ரே. ஓகே, இப்போ உன் ஃப்ரெண்டு வந்து உனக்கு ரொம்ப பிடிக்குமா? அமிர்தானா உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? சரி, அவங்க செஞ்ச மில்க் ஷேக் சாப்பிட்டு பாக்குறியா? இந்தாங்க. தாத்ரி, குடிச்சிட்டியா? எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததா? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்மா. என்ன நேயர்களே, நம்ம அமிர்தா வர்ஷனே அப்படியே சமையல்ல மழை மாதிரி பொழிஞ்சு அப்படியே ஒரு மில்க் ஷேக்கை நமக்காக வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க. உங்க வீட்டுல இருக்க குட்டீஸ் வந்து பாத்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து இத செஞ்சு கொடுங்க. என்ன குட்டீஸ் ரெடியா உங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க செஞ்சு தரத்துக்கு? ஓகே, இதுதான் ஒவ்வொரு நாளும், இதுதான் எப்போதும். சமையல் என்ன என்றாலே உஷாதான் வேண்டும். உஷா, உற்சாகம் உஷா, உஷா, சந்தோஷம் உஷா, உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில், உற்சாகம் ஒவ்வொரு நாளும். உஷா.